அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக கச்சத்தீவை நிரந்தரமாக மீட்க வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக கச்சத்தீவை நிரந்தரமாக மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடக்கூடிய மீனவர்களையும் படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை உடனடியாக மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும், அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடக்கூடிய மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி நேற்று நிறைவேற்றப்பட்டிருந்த அந்த தீர்மானத்தை சுட்டிக்காட்டி தற்பொழுது தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கின்றார். மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டில் 530 இந்திய மீனவர்களை கைது செய்திருப்பதாகவும் 2025ஆம் ஆண்டில் முதல் 3 மாதங்களில் 147 மீனவர்கள் இலங்கை படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். நமது மீனவர்களுக்கு, அதாவது தமிழக மீனவர்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனையையும் பெருந்தொகையையும் அபராதமாக விதித்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை உடனடியாக மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல உள்ளதை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.